They don't have right to pollute our democratic system. எஸ்ஐஆரே வேண்டாம் என்று நாம் அனைத்து கட்சியினரும் குரல் கொடுக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மோடி, அமித்ஷா போன்ற மதவாதிகள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்தாலும் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கும் ஒரு மதசார்பற்ற அரசுதான். அதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காலையில் இதே பொருளில் ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். அங்கே நான் இது குறித்து ஏறத்தாழ 1 மணி நேரம் விளக்கி பேசியிருக்கிறேன். இந்த நிகழ்வை சில நாட்களுக்கு முன்னதாகவே நடத்திட வேண்டும் என்று தோழர் மகிழன் உள்ளிட்ட அருமை நண்பர்கள் வருகை தந்து என்னிடத்திலே சொன்னார்கள். ஆனால் உரிய இடமும் உரிய நேரமும் ஏதுவாக அமையவில்லை. ஆகவே இன்று நமது கட்சியின் தலைமையகத்திலேயே இது ஒருங்கிணைக்க பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர் மருதையன் அவர்கள் வருகை தந்து இது குறித்து விரிவாக நம்மிடையே பேசியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் பேசும் அரசியலுக்கு மேலும் வலிமை கூட்டுவதாக அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இது தொடர்பாக முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தோம். நாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அவர் கூட்டினாரோ அல்லது அதன் தேவையை உணர்ந்து கூட்டினாரோ, எதன் அடிப்படையில் கூட்டியிருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெருமை, மகிழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளின்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் பங்கேற்று நமது கருத்தை வலுவாக எடுத்துரைத்தேன். அதிலே நான் சொன்ன கருத்து, இந்த நடவடிக்கையால் பலர் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்குரிமையை இழப்பார்கள் என்பது மட்டுமல்ல, அதற்காக மட்டும் நாம் இதை எதிர்க்க வேண்டும் என்பதில்லை. இது ஒரு சூழ்ச்சி நிறைந்த திட்டம், உள்நோக்கத்துடன் கூடிய திட்டம். அவர்களின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. தேசிய குடிமக்கள் பேரேடு என்கிற ஒன்றை என்ஆர்சி, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அதை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம். எனவே இதற்கு பின்னணியில் குடியுரிமை தொடர்பான ஒரு செயல் திட்டம் அடங்கியிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு எஸ்ஐஆரே வேண்டாம் என்று நாம் அனைத்து கட்சியினரும் குரல் கொடுக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இதை தடுப்பதன் மூலம் பிற மாநிலங்களிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்று, குடியுரிமையோடு தொடர்புடைய திட்டம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினேன். இன்றைக்கு நாடு முழுவதும் இதே கருத்து எதிர்க்கட்சிகளால், ஜனநாயக சக்திகளால், இடதுசாரி அரசியல் சக்திகளால்
முன்வைக்கப்படுகிறது. நாம் மட்டும் சொல்லவில்லை, அமித்ஷாவே சொல்லி இருக்கிறார். அண்மையிலே 21ஆம் தேதி குஜராத்திலே நடைபெற்ற எல்லையோர பாதுகாப்பு படையின் 50ஆம் ஆண்டு விழாவிலே பேசுகிற போது அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இது குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்கான முயற்சிதான். அவரே சொல்லியிருக்கிறார். என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிதான். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. அவர்களின் விருப்பம் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களின் பெயர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான். எங்களின் நோக்கம் அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிய ஒருவரையும் நாங்கள் விடமாட்டோம், அவர்களை தூக்கி எறிவோம் என்பதுதான். இதுதான் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு. குஜராத்திலே பேசியிருக்கிறார். அது நாளேடுகளில், ஆங்கில நாளேடுகளில் செய்தியாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கற்பனையாக இதை பேசவில்லை. தோழர் மருதையன் அவர்கள் யூகமாக இதை பேசவில்லை. உண்மையை நாம் பேசுகிறோம். அதனை இப்போது அமித்ஷா அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். தோழர்களே, இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஏதோ நம்முடைய உறவினர்களின் வாக்குகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடும், வாக்குரிமை பறிபோகிவிடும் என்கிற அந்த கோணத்தில் இருந்து மட்டும் இதை நாம் அணுகக்கூடாது. குடியுரிமையோடு இது தொடர்புடையதாக இருக்கிறது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து வலியுறுத்தி சொல்லுகிறோம். அக்டோபர் 27ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. நான் 28ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ அறிக்கை வெளியிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தேன் 2 நாட்களில். இப்போது டெக்கான் கிரானிக்கல் என்கிற பத்திரிகையில் வெளியான செய்தி, they don't have right to pollute our democratic system. நம்முடைய ஜனநாயக கட்டமைப்பில் அவர்கள் ஒரு மாசு உருவாகுவதற்கு அல்லது அழுக்கு சேருவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த உரிமை அவர்களுக்கு இல்லை. they don't have right to pollute. pollute என்றால் மாசு, களங்கம் ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களுக்கு என்றால் எதிர்கட்சியினருக்கு, காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, விசிக போன்ற கட்சியினருக்கு, எதிர்ப்பவர்களுக்கு உரிமை இல்லை. நம்முடைய ஜனநாயக நடைமுறை என்கிற இந்த கட்டமைப்பிலே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. இது ஒரு டைட்டில். பெரிய எழுத்துக்களில் ஷார்ட் டார்கெட்ஸ் பார்ட்டிஸ் ஓவர் எஸ்ஐஆர். இந்த சிறப்பு தீவிர சீராய்வு குறித்து சில கட்சிகளை குறிவைத்து அமித்ஷா பேசினார். will throw out all infiltrators. ஊடுருவல்காரர்களை, ஊடுருவி இருப்பவர்களை நாங்கள் தூக்கி எறிவோம். we will throw out all infiltrators. சட்டவிரோதமாக இந்திய தேசத்திற்குள் குடியேறி இருப்பவர்களை, ஊடுருவல்காரர்களை நாங்கள் தூக்கி எறிவோம். இதுதான் இந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்கிற தலைப்புச் செய்தி. அதிலே அவர்
சொல்லி இருக்கிற கருத்தின் சாராம்சம் இது. இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை குடிமக்கள் யார் என்பதை ஆய்வு செய்து தூய்மைப்படுத்துவதுதான் நோக்கம். இதைத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலாக பதிவு செய்தோம். இன்றைக்கு தோழர் மருதையன் அவர்கள் அதை அம்பலப்படுத்துகிற வகையில் உரையாற்றினார். சரி, இதுல என்ன தவறு இருக்கிறது? அண்டை நாடுகளில் இருந்து இந்திய தேசத்திற்குள் ஊடுருவி இருக்கிற சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவது நல்ல நோக்கம்தானே. இதுல என்ன தவறு இருக்கிறது? இந்த கேள்வி இயல்பாக எழும். இந்தியா முழுவதும் இப்படி அண்டை நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள், ரஷ்யாவை சார்ந்தவர்கள், பர்மாவை சார்ந்தவர்கள், வங்கதேசத்தை சார்ந்தவர்கள், சீன நாட்டை சார்ந்தவர்கள் குடியேறி இருக்கிறார்களா என்ற கேள்வி அடுத்து எழும். எந்தெந்த மாநிலங்களில் அப்படி குடியேறி இருக்கிறார்கள்? எத்தனை லட்சம் பேர் குடியேறி இருக்கிறார்கள்? அப்படி குடியேறிய மாநிலங்களில் மட்டும் இதை ஏன் நடைமுறைப்படுத்தக்கூடாது? அதற்கு தேர்தல் ஆணையம்தான் தேவையா? தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் உண்டா? எந்த சட்டத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் என்கிற ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? இதற்கென்று தேர்தல் ஆணையத்திற்குரிய சட்டம் இடமளிக்கிறதா? வாக்காளர்களை பற்றிய, வாக்குரிமை பற்றிய சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதுதான் தேர்தல் ஆணையத்திற்கான நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம். தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம். அந்த சட்டத்தில் குடிமக்களை யார் குடிமக்கள், யார் குடிமக்கள் இல்லை என்று தீர்மானித்து அவர்களை வெளியேற்றுவதற்கான அதிகாரம் அந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கிறதா? இதுவெல்லாம் கேள்வி. இதற்கு அமித்ஷா போன்றவர்கள் பதில் சொல்வார்களா? தேர்தல் ஆணையத்தை வைத்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எந்த சட்டம் அனுமதிக்கிறது? ஏன் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறீர்கள்? அசாம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் அப்படி ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது அசாமிலே நேரடியாக சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற துணிச்சலை பெற்ற நீங்கள் அதே சட்டத்தை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துங்கள். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தானே என்ஆர்சியை உருவாக்க முடியும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உள்துறை அமைச்சகம் தானே. அந்த உள்துறை அமைச்சகத்திற்கான அதிகாரம் சிஏஏ என்கிற சட்டத்தின்படி தானே இருக்கிறது. ஆகவே உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலையை, சிஏஏ என்கிற சட்டத்தின்படி செய்ய வேண்டிய வேலையை ஏன் தேர்தல் ஆணையத்தை கொண்டு செய்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் நடத்தி முடித்த பீகாரிலே எவ்வளவு அந்நிய தேசத்து குடியேறிகள் இருக்கிறார்கள்? நீங்கள் இந்த சட்டத்தை, இந்த எஸ்ஐஆர் என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் தோழர் மருதையன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல 43 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த 43 லட்சம் பேரில் எத்தனை பேர் பாகிஸ்தானியர்கள், எத்தனை பேர் பங்களாதேஷிகள், எத்தனை பேர் சீனர்கள், எத்தனை பேர் பர்மியா நாட்டை, மியான்மர் நாட்டை சார்ந்தவர்கள்? உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா? ஆக அந்நிய தேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகளை அப்புறப்படுத்துவதற்குத்தான் எஸ்ஐஆர் என்றால் பீகாரிலே அதை சாதித்து காட்டினீர்களா? நீங்கள் வெளியேற்றி இருக்கிற, பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிற
43 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள், சட்டவிரோத குடியேறிகள்? உங்களால் புள்ளி விவரம் காட்ட முடியுமா? அந்த 43 லட்சம் பேரில் 37% பேர் இந்த மண்ணின் மைந்தர்களான முஸ்லிம்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. 1 லட்சம் பேருக்கு 37,000 பேர், 43 லட்சம் வாக்காளர்களில் அந்த 37,043 பெருக்கிக் கொள்ளுங்கள். அத்தனை லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சியவர்கள் யார்? மிட்டா மிராசுகளா? உயர் சாதி சமூகங்களை சார்ந்தவர்களா? யார் அவர்கள்? மிச்சம் 63% பேர் அவர்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் தான், இந்திய குடிமக்கள் தான். ஏழை எளிய மக்கள், தலித்துகள், ஆதிவாசிகள், மாநிலம் விட்டு மாநிலம் குடிபெயர்ந்த மைக்ரேட்ஸ், இவர்களெல்லாம் யார்? யாரை ஏய்க்கிறீர்கள்? எஸ்ஐஆர் மூலம் நீங்கள் அந்நிய தேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகளைத்தான் வெளியேற்றுகிறீர்கள் என்று சொல்லுவது உண்மையா? இல்லை. பீகாரிலே உங்களால் அப்படி ஒரு நபரை கூட காட்ட முடியவில்லை. வேறு எதற்காக இந்த திட்டம்? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். வாக்காளர் பட்டியலை சீர் செய்வதுதான் உங்களுக்கு நோக்கம் என்றால், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சம்மரி ரிவிஷன் என்கிற அந்த வழக்கமான நடைமுறையே போதும் அல்லவா? 1951 இருந்து இதுவரையில் 8 தடவை இந்த எஸ்ஐஆர் என்கிற செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக நீங்களே உங்களின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்கிற அந்த வெப்சைட்டில் பதிவு செய்திருக்கிறீர்கள். ஏன் இத்தனை ஆண்டுகள் இது விவாத பொருளாக மாறவில்லை? இப்போது மட்டும் ஏன் விவாதிக்கப்படுகிறது? ஏன் இத்தனை முறை எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படவில்லை? இப்போது மட்டும் ஏன் விமர்சிக்கப்படுகிறது? எதிர்க்கட்சிகளுக்கு இதில் என்ன லாபம்? எதிர்க்கட்சிகளுக்கு இதில் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அமித்ஷா அவர்கள் சொல்லுவதைப் போல எதிர்க்கட்சிகள் அந்நிய தேசங்களில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதிலே என்ன லாபம் இடதுசாரிகளுக்கு அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு? அதன் மூலம் இதுவரையில் என்ன லாபத்தை ஈட்டி இருக்கிறார்கள்? அவர்கள் வாக்களித்து இவர்கள் எந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள்? அவர்களால் தான் காங்கிரஸ் இந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியது என்று ஆதாரம் காட்ட முடியுமா? எஸ்ஐஆர் என்பது அந்நிய நாடுகளில் இருந்து, அண்டை நாடுகளில் இருந்து இந்திய தேசத்திற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. அதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். பீகாரிலே நீக்கப்பட்ட 43 லட்சம் பேரும் இந்த நாட்டின் குடிமக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள். அதிலே பெரும்பான்மை தலித்துகளும் பழங்குடிகளும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் அவர்களின் வாக்குரிமையை நீங்கள் பறிக்க வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பு, இங்கே அவர்கள் போராடுவதற்கு முன்பு, தோன்றுவதற்கு முன்பல்ல, போராடுவதற்கு முன்பு, வட்டமேசை மாநாட்டில் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று வாதாடுவதற்கு முன்பு, பட்டா உள்ளவர்களுக்கும் பட்டம் படித்தவர்களுக்கு மட்டுமே இங்கு வாக்குரிமை இருந்தது. ஆண்ட சாதி என்று சொல்லுகிறவர்களுக்கும் இங்கே வாக்குரிமை இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு இல்லை. நிலம்புலம் இல்லாதவர்களுக்கு கிடையாது. படிக்காத யாருக்கும் வாக்கு இல்லை. நிலபுலம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வாக்கு இல்லை. இதுதானே இருந்தது தொடக்கத்தில். நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு இங்கே தேர்தல் நடந்ததா இல்லையா?
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே தேர்தல் நடந்ததா இல்லையா? 1950க்கு முன்பு இங்கே தேர்தல் நடந்ததா இல்லையா? அப்போது நடந்த தேர்தல்களில் எல்லாம் யார் வாக்களித்தார்கள்? உனக்கும் எனக்கும் வாக்குரிமை இருந்ததா? இல்லை. 1930, 31, 32 அந்த காலகட்டங்களில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்று உரையாற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் மாவீரன் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் வாதாடிய போது வயது வந்த அத்தனை பேருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஏழைகளோ பணக்காரர்களோ நிலம் உள்ளவர்களோ நிலமில்லாதவர்களோ அத்தனை பேருக்கும் வாக்குரிமை அப்படித்தான் வந்தது. அந்த வாக்குரிமையை மறுபடியும் திட்டமிட்டு பறிக்கிற வேளையில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த ஏழை எளியவர்களின் கைகளில் இருந்த வாக்குரிமை என்கிற ஆயுதத்தை பறிக்கிறார்கள். சமத்துவம் என்பதை இன்றைக்கு அரசியல் களத்திலே நம்மால் உறுதி செய்ய முடிந்தது. பொலிட்டிக்கல் டெமோக்ரசி. ஆனால் சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் சமூக ஜனநாயகம் பொருளாதார ஜனநாயகம் என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இது எனக்கு பெரும் கவலை அளிக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல முறை பதிவு செய்திருக்கிறார். அது என்ன அரசியல் ஜனநாயகம்? ஒருவருக்கு ஒரு வாக்கு, அந்த ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு. இதுதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, இதுதான் அரசியல் ஜனநாயகம். இந்திய குடிமக்களாய் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குரிமை உண்டு. அந்த ஒவ்வொரு வாக்கும் ஒரே மதிப்பை கொண்டிருக்கும். மோடியின் நண்பர் அதானிக்கும் ஒரு வாக்குதான். மோடியை எதிர்த்து அன்றாடம் போராடி கொண்டிருக்கிற திருமாவளவனுக்கும் ஒரு வாக்குதான். அதானியின் வாக்கின் மதிப்பும் திருமாவளவனின் வாக்கு மதிப்பும் ஒன்றுதான், சமம்தான். இந்த சமத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நிலைநாட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவத்தை இதன் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் வழி நிலைநாட்டியவர். அந்த சமத்துவத்தை பறிக்கிற செயலில் ஈடுபடுகிற ஒரு செயல் திட்டம்தான் எஸ்ஐஆர். இல்லை என்று உங்களால் மறுக்க முடியுமா? இதற்கு பீகாரே சாட்சியமாக நிற்கிறது. நீங்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிற 43 லட்சம் பேரும் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? அவர்கள் ஏன் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை? இதுதான் உங்கள் சூது, உங்கள் சூழ்ச்சி. நீங்களும் MBBS படிக்கலாம், ஆனால் அதை நீங்கள் எட்டுவதற்கு மிகப்பெரிய தடைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டும். அதன் மூலம் உங்களை வடிகட்டுவோம். நீங்களும் நீதிபதி ஆகலாம், ஆனால் அதை எட்டுவதற்கு உங்களால் ஒருபோதும் முடியாது. உச்ச நீதிமன்றம் என்றால் அது உயர் சாதி மன்றம் என்கிற நிலையை நாங்கள் எங்களின் சூது சூழ்ச்சியால் வடிவமைத்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் திறந்திருக்கிறது, ஆனால் உங்களால் வர முடியாது. கோவில் வாசல் திறந்திருக்கும், ஆனால் கருவறைக்குள் நுழைய முடியாது. கோவில் கதவை நாங்கள் மூடவில்லை, திறந்துதான் இருக்கிறது. நீங்களும் வரலாம், ஆனால் கருவறைக்குள் உங்களால் நுழைய முடியாது. இப்படித்தான் இவர்கள் எல்லா சதித்திட்டங்களையும் தீட்டுகிறார்கள். தொலைநோக்கு பார்வையோடு செய்கிறார்கள். அவர்களுக்கான திட்டத்திற்குரிய தொலைநோக்கு பார்வை, அவர்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தொலைநோக்கு பார்வை. இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நிலையை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைக்க போகிறார்கள். இது எல்லாவற்றோடும் சேர்ந்ததுதான் இந்த எஸ்ஐஆர். இது வெறும் தேர்தல் ஜனநாயகத்தில் நடைமுறைப்படுத்துகிற வழக்கமான ஒரு பியூரோக்ராட் அப்ரோச் அல்ல, ஒரு அதிகார வர்க்கத்தின் அணுகுமுறை அல்ல. இது
இது ஒரு அரசியல் சதி திட்டம். அவர்களை எதிர்க்கிறவர்கள், எப்போதும் அவர்களை ஏற்காதவர்கள், பன்மைத்துவத்தை விரும்புகிறவர்கள், மதச்சார்பின்மையை உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருப்பவர்கள், வலதுசாரி அரசியலை முழுமையாக மூர்க்கமாக எதிர்ப்பவர்கள், இடதுசாரிகள், இவர்களை எல்லாம் வீழ்த்த வேண்டுமானால் அவர்களின் ஆதரவு சக்திகளாக இருப்பவர்களை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துவது, அந்நியப்படுத்துவது, அப்புறப்படுத்துவது, செயலிழக்க செய்வது. அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான உயிர் மூச்சு கோட்பாடுகளாக இருக்கிற மதச்சார்பின்மை அவர்களின் நோக்கத்திற்கு எதிரானது. பன்மைத்துவம் அவர்களின் இலக்குக்கு எதிரானது. கூட்டாட்சி தத்துவம் அவர்களின் நோக்கத்திற்கு எதிரானது. செக்குலரிசம் என்கிற மதச்சார்பின்மை பிஜேபி RSS ஆல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோட்பாடு. புளூரலிசம் என்கிற பன்மைத்துவம், எத்தனை மதங்களும் இங்கே இருக்கலாம், எத்தனை மொழிகள் பேசக்கூடியவர்களும் இங்கே வாழலாம், ஆனால் சகோதரத்துவத்தோடு சமூக ஜனநாயகத்தை பெருக்கி இவர்கள் அந்த பன்மைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த புளூரலிசம், பன்மைத்துவம், அந்த கோட்பாடு ஒரு காலத்திலும் பிஜேபி RSS போன்ற சக்திகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலங்களுக்கு அதிகாரம், தன்னிச்சையாக சட்டம் இயற்றிக் கொள்ளுகிற அதிகாரம், விரும்புகிறபடி கல்விக் கொள்கையை வகுத்துக் கொள்ளுகிற அதிகாரம், தங்கள் விருப்பப்படி MBBS போன்ற தொழிற்கல்விகளை உருவாக்கி கொண்டு அதை தம்மையப்படுத்திக் கொள்ளுகிற அதிகாரம் கிடையாது. உங்களை மானிட்டர் பண்றதுக்கு எப்போதும் நாங்க KN ரவி போன்ற ஆட்களை வைத்திருப்போம். RN ரவி போன்றவர்களை வைத்திருப்போம். நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற மசோதாக்களை நாங்கள் சட்டமாக்க மாட்டோம், கையெழுத்து போட மாட்டோம். குறைந்தபட்ச இந்த மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்தமாக டெல்லியிலே அதிகாரத்தை குவிப்பது அது பெடரலிசத்திற்கு எதிரானது. ஒரே தேசம் ஒரே மதம் அது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. ஒரே தேசம் ஒரே மொழி அது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் அது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. அரசுக்கு ஒரு மதம் வேண்டும், அது மதச்சார்பின்மைக்கு எதிரானது. இவை அனைத்தும் அரசமைப்பு சட்டம் முன்மொழியும் கோட்பாடுகள். அரசமைப்பு சட்டம் முன்மொழியும் கோட்பாடுகள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிகிற கோட்பாடுகள். இது அம்பேத்கரின் அரசியல். இந்த தேசம் புதிதாக கட்டமைக்கப்படுகிற இந்த தேசம் மதசார்பற்ற அரசை கொண்டிருக்கும். இந்த தேசம் பல மொழிகளை பேசுகிற மக்களையும் பல மதங்களை பின்பற்றுகிற மக்களையும் இணைத்து சகோதரத்துவத்தோடு வழி நடத்தும். அந்த பன்மைத்துவம் இங்கே வலுப்பெறும். அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இது இருக்கும். இந்த தேசம் பல மாநிலங்களை கொண்டதாக இருக்கும். அந்த மாநில அரசுகள் மைய அரசை சார்ந்திருக்காமல் தனித்து இயங்கக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கும். ஒரு குவாசி பெடரல் ஸ்ட்ரக்சர். முழுமையான பெடரலிசம் இல்லை, ஆனாலும் மாநிலங்கள் முழுமையாக ஒன்றிய அரசை சார்ந்து கிடக்காது. தனித்து இயங்குகிற அதிகாரமும் உண்டு. தங்களுக்கான சட்டங்களை இயற்றிக் கொள்ளுகிற அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்கு உண்டு. தங்களுக்கான பொருளாதார உற்பத்தியை மேம்படுத்திக் கொள்ளுகிற, தொழில் வளத்தை மேம்படுத்திக் கொள்ளுகிற, கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிற அதிகாரம் உண்டு. அதுதான் குவாசி பெடரல். இதை அனுமதிப்பது அரசமைப்பு சட்டம். இதை முன்மொழிந்தது புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த மூன்று முக்கிய கோட்பாடுகளுக்கும் நேர் எதிரி பாஜக RSS. ஏன் திருமாவளவன் பிஜேபியை எதிர்க்கிறான்
அல்லது விமர்சிக்கிறான் என்பதை விட ஏன் திமுக இடதுசாரிகளோடு கைகோர்த்து நிற்கிறான் என்பதற்கு இதுதான் அடிப்படை. சில சில்லறைகள் ஏதோ நாம் 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்குமாக அங்கே நிற்கிறோம் என்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள். அவர்களுக்கு நம்மை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். நம் அரசியலை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். நம்முடைய அரசியல் என்றால் திருமாவளவன் அரசியல் அல்ல, அம்பேத்கர் அரசியல், பெரியார் அரசியல், மார்க்சி அரசியல். அந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு போதிய மூளை வலிமை இல்லை. அதுதான் காரணம். இடையேதான் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அரசியல் ஆதாயம்தான் நோக்கம் என்றால் கூடுதல் அதிகாரம் கிடைக்கிற கூட்டணியில் இடம்பெறுவது என்ன பெரிய வேலையா என்ன? அப்பப்போ மாற்றிக்கொள்ள 2 பக்கம் பேசிக்கிட்டு எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துக் கொண்டிருந்தால் நிறைய கூடுதல் இடங்களை வாங்கலாம். என்ன அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னா இங்க பேரத்தை பேச முடியும். நான் எல்லா கதவுகளையும் சாத்திட்டு நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நீங்க எங்கும் போய்விடக்கூடாது, எங்க கூடவே நிக்கணும், நாங்க உங்க கூடவே நிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்துகிற வேலையை திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கூட்டணி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற கூட்டணி. இதுதான் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கிற அரசியல். அந்த அடிப்படையில் தான் நாம் அரசியல் ஆதாயங்களை கருத்தில் கொள்ளாமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற பெரும் திட்டத்தோடு பெரும் நோக்கோடு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியும் கூட அதிலே ஒரு திருப்தி ஏற்படாமல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தனித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சில 1000 பேரை திரட்டி திருமாவளவன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டால் இந்த எஸ்ஐஆர் என்கிற செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்திவிட முடியுமா என்றால் நிறுத்திவிட முடியாது, தெரியும். ஆனால் உங்கள் முகத்திரையை கிழித்து விட முடியும். நீங்கள் என்ன நோக்கத்திற்காக, என்ன சதி திட்டத்தோடு, என்ன சூது சூழ்ச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அம்பலப்படுத்துவதுதான் எங்கள் நோக்கம். அதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளட்டும், இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளட்டும். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் குறைந்தது 10% பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாத நிலை ஏற்பட்டால் கூட 65 லட்சம் பேர் வாக்குரிமையை பறிகொடுக்கும் நிலை ஏற்படும். 10% குறைந்தது. இந்த 65 லட்சம் பேர் யார்? உங்கள் வாதப்படி இதை தூய்மைப்படுத்துகிற வேலை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? தமிழ்நாட்டிலே வாக்குரிமையை பறிகொடுக்கவிருக்கிற 10% பேர், குறைந்தது 65 லட்சம் பேர் யாராக இருப்பார்கள்? பங்களாதேஷிகளா? யார்? மியான்மரை சார்ந்தவர்களா, சீனாவை சார்ந்தவர்களா, ரஷ்யாவை சார்ந்தவர்களா, ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்களா, இலங்கையை சார்ந்தவர்களா, பாகிஸ்தானை சார்ந்தவர்களா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலே இலங்கையிலிருந்து, ஈழத்திலிருந்து வந்தவர்கள் 1 லட்சம் பேரோ 1.5 லட்சம் பேரோ இருக்கிறார்கள். முகாம்களில் கொஞ்சம் பேர், முகாம்கள் இல்லாமல் வெளியிலே கொஞ்சம் பேர் தங்கி இருக்கிறார்கள். அது ஒப்பீட்டளவிலே பெரிய எண்ணிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்களில் அவர்கள் எத்தனை பேர் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் அத்தனை பேருக்கு நீங்கள் வாக்குரிமை இல்லை என்று பறித்தாலும் அது மிகவும் நெக்லிஜிபிள், அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலும் வாக்குரிமையை பறிகொடுக்கும் நிலை ஏற்படலாம் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து. இதனால் யார் பாதிக்கப்பட போகிறார்கள்? யாருடைய வாக்குரிமைகள் பறிபோக உள்ளன? ஏன் இந்த நடைமுறை? எதற்காக எமது வாக்குரிமையை பறிக்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள்? அவர்களுக்கு ஒட்டுமொத்தத்தில் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் மூலம் என்ஆர்சி என்கிற அந்த குடிமக்கள் பேரேட்டை உருவாக்க வேண்டும்.
இது அவர்களின் அடுத்த செயல் திட்டத்திற்கான ஒரு அடித்தளம். அடுத்த செயல் திட்டத்திற்கான அடித்தளம் என்றால் அந்த அடுத்த செயல் திட்டம் என்ன? அவர்களின் அரசியலை உற்று நோக்கினால் உங்களுக்கு தெரியும். அவர்களின் பேட்டிகளை நீங்கள் கவனித்தால் தெரியும். அவர்களின் சுவர் எழுத்து விளம்பரங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். கழகங்கள் இல்லாத தமிழகம், இதை சுவர் எழுத்துக்களை எழுதி போட்டிருந்தார்கள். கழகங்கள் என்றால் திமுக, அதிமுக, அதன் அடிப்படையிலே வந்த கழகங்கள் தமிழ்நாட்டிலே இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். இது அவர்களின் முழக்கம். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிசம் இல்லாத பாரதம். யோசிச்சு பாருங்க, இவர்கள் எவ்வளவு பெரிய பன்மைத்துவத்திற்கு எதிரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல கட்சிகள் இருக்க வேண்டும் என்பது பன்மைத்துவத்தில் ஒன்று. அது ஒரு பன்மைத்துவ கூறு. காங்கிரஸ் இருக்கலாம், காங்கிரஸ்ல இருந்து பல கட்சிகள் உருவாகலாம். கம்யூனிஸ்ட் இருக்கலாம், கம்யூனிஸ்டில் இருந்து பல கட்சிகள் உருவாகலாம். அம்பேத்கர் இயக்கங்களில் பல கட்சிகள் இருக்கலாம். சில கட்சிகள் மொழிவழி தேசியத்தை பேசும், சில கட்சிகள் சாதி ஒழிப்பை பேசும், சில கட்சிகள் பாட்டாளி வர்க்க விடுதலையை பேசும், சில கட்சிகள் தேசிய இன விடுதலையை பேசும் அல்லது உரிமையை பேசும். காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அகில இந்திய அளவிலான தேசியவாதத்தை பேசும். இவையெல்லாம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பன்மைத்துவத்தின் உயிர் மூச்சு. அரசமைப்பு சட்டம் தருகிற வாய்ப்பு. இவை அனைத்தையும் ஒழிப்போம் என்பது பிஜேபியின் முழக்கம். காங்கிரஸ் இல்லாத பாரதம், அப்படி எப்படி ஒரு கட்சியை நீங்க இல்லாமல் ஒழிக்க முடியும்? ஒழிப்போம் என்று சொல்லுவது வெறும் அரசியல் முழக்கம் அல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற அவர்களின் கொள்கை சார்ந்த சதி திட்டம். அது பன்மைத்துவத்திற்கு எதிரான ஒரு சதி முயற்சி. அந்த முழக்கமே தவறானது. அது ஒரு பாசிச முழக்கம். அது அதைத்தான் பாசிசம் என்று சொல்லுகிறோம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி, இந்த ஆட்சி அதிகார வலிமையை பயன்படுத்தி, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் போன்ற நிறுவனங்களை எல்லாம் தம்பயப்படுத்தி தம் கட்டுக்குள் கொண்டு வந்து தங்களின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற இந்த எதேச்சதிகார போக்கைத்தான் நியோ பாசிசம் என்று சொல்லுகிறோம். இதுதான் புதிய பாசிச நடவடிக்கை. நேரடியாக ஹிட்லரை போல இனவெறுப்பை பேசாமல், நேரடியாக ஒரு மத வெறுப்பை பேசுகிறார்கள். இருந்தாலும் அதை இன்னும் வெளிப்படையாக தீவிரப்படுத்தாமல், நாங்க ஒன்றும் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் இல்லை, முஸ்லிம்கள் இங்கே வாழலாம், ஆனால் வாக்குரிமையை பறிப்போம், தனிமைப்படுத்துவோம், அவர்களின் வழிபாட்டு தலங்களை தகர்ப்போம். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் முஸ்லிம்களையும் நாங்கள் சகோதரர்களாகத்தான் பார்க்கிறோம். நாங்கள் சாதியை சகோதரத்துவ முறையில் அணுகுகிறோம். உன் சாதி உனக்கு, ஏன் சாதி எனக்கு, ஆனா ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருப்போம். இது எதை காட்டுகிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியலுக்கு இது நேர் எதிரானதா இல்லையா? தலித் அமைப்புகளையே சாதி பெருமை பேச வைக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சிவகுலத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் மகாவிஷ்ணு வழி வந்தவர்கள், இப்படி சாதி பெருமை பேச வைத்து அவர்களுக்கான வாக்கு வங்கியாக மாற்றி சாதிய கட்டமைப்பை உயிர்ப்போடு வைத்திருக்க விரும்புகிறார்கள். சாதி பெருமிதம் பேசக்கூடாது, அது சாதியை காப்பாற்றும், சாதியை ஒழிக்க வேண்டும். இந்த காலத்தில் முடிகிறதோ இல்லையோ, இந்த கருத்துள்ள தலைமுறை வளர வளர அது தானாக உதிர்ந்து போகிற காலம் கனியும் என்கிற ஒரு நம்பிக்கை புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மகாத்மா ஜோதிபா பூலே போன்றவர்களுக்கு இருந்தது. அதை சீர்குலைக்கிற முயற்சி. சாதி பெருமை பேசு, உன் சாதி பெருமை நீ பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. அதற்கு பல பேர் விட்டில் பூச்சிகளாய் அங்கே சுற்றி கிடக்கிறார்கள், சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமைக்குள்ளே மாய்ந்து போகிறார்கள். இவையெல்லாம் அவர்களின் சதி.
சகோதரத்துவத்தை பேணுவது போல் சகோதரத்துவத்தை சிதைப்பது. சாதி பெருமை பேசும்போது என்ன ஆகுது? அம்பேத்கர் என்கிற ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் 30 கோடி மக்கள் ஒரே உணர்வை பெற்றவர்களாக எழுச்சி பெற்ற நிலையை இன்றைக்கு சாதாரணமாக தகர்த்து விட்டார்கள். இப்ப யாரும் நீ என்ன ஷெட்யூல் காஸ்ட் சொல்லாதாங்கிறான், சில பேர் என்ன தலித்துன்னு சொல்லாதாங்கிறான். நீ யாரான்னா அவன் சொந்த சாதி தான் எனக்கு பெருமை. இந்திய அளவிலே ஒரே அடையாளத்தின் கீழ் ஒரே குடையின் கீழ் ஒரு பேர் இனமாக எழுச்சி பெறுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஒடுக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், கடுமையாக சுரண்டப்பட்டவர்கள், இவர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பேனர் தேவை என்று ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். இது எவ்வளவு பெரிய பரந்த பார்வை! இவன் தேசிய அளவில் சாதி பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரே மாதிரியான ஒடுக்குமுறையை இந்த மக்கள் சந்திக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள், அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள், சாதிய வன்கொடுமைகளுக்கு அன்றாடம் ஆளாகிறார்கள், படுகொலைக்கு ஆளாகிறார்கள், பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியே திரட்டி போராட முடியாது. தேசிய அளவில் ஒரே உணர்வாக இவர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்கான முதல் முயற்சி அவர் எடுத்தது ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். ஒரு அடையாளத்தின் கீழ் இந்த மக்களை ஒருங்கிணைக்கிற முயற்சி. அதன் பிறகு இவர்கள் பெரும்பாலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், தொழிலாளர் வர்க்கமாக இருக்கிறார்கள் என்பதனால் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி என்கிற பெயரில் கட்சியை தொடங்கினார். சுதந்திர தொழிலாளர் கட்சி என்று தெருவை கூட்டுகிறவர்கள் போன்ற பல தொழில்களை, அமைப்பு சாரா தொழில்களை, விவசாய தொழில் உள்ளிட்ட இந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பெருமுயற்சியிலே இறங்கினார். அதன் பிறகு இந்த மக்கள் மதம் மதம் என்கிற உணர்விலே ஒட்டி கிடக்கிறார்கள். அதிலிருந்து இவர்களை வெளியேற்றி இன்னொரு வாய்ப்பை அல்லது ஒரு களத்தை இவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். சாதியத்தை ஏற்காத பௌத்தத்தை தழுவுவோம் என்று பௌத்தத்தை தழுவினார். இதுவெல்லாம் அவர் கையாண்ட உத்திகள். இந்த மக்களை ஒரே அடையாளத்தின் கீழ் திரட்ட வேண்டும் என்பதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி. ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்பதும் சரி, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி என்பதும் சரி, அதன் பிறகு அவர் உருவாக்க நினைத்த ஆர்பிஐ, ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அரசியல் கட்சி தொடங்குவதற்கான முயற்சியும் சரி, பௌத்தத்தை தழுவுவோம் என்று கடைசி காலத்தில் அவர் பௌத்தத்தை ஏற்றதும் சரி, இதுவெல்லாம் ஏதோ அவர் தனிப்பட்ட முறையிலே அவருடைய ஆசாபாஷைகளை தம்முடைய விருப்பு வெறுப்பை நிறைவேற்றுவதற்காக எடுத்த முடிவு அல்ல. இந்தியா முழுவதும் அவர்களுக்கு இந்த மக்களை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற வேட்கையிலிருந்து எடுத்த முடிவு. அவர் மட்டும் எனக்கு இந்த மதம் பிடிக்கல, நான் ஒரு புத்திஸ்டா மாறி போறேன் அப்படின்னு உடனே முடிவு எடுத்திருக்கலாம். அவருக்கு இந்த ஹியூமிலியேஷன் தாங்க முடியலன்னா, நான் ஒரு இந்துவா இருக்க விரும்பல, நான் முஸ்லீமா போறேன் அல்லது கிறிஸ்டியனா போறேன் அல்லது புத்திஸ்டா போறேன் அப்படின்னு உடனடியாக முடிவு எடுத்திருக்கலாம். அப்படி எடுக்கவில்லை. 1935ஆம் ஆண்டு ஏலோ என்கிற இடத்தில் அவர் பேசுகிற போது, நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், அது நான் எடுத்த முடிவு இல்லை, ஆனால் இறக்கும் போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன், இது உறுதி என்று சொன்னார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு 1956ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரோடு பௌத்தத்தை தழுவினார். அத்தனை லட்சம் பேரோடு அவர் பௌத்தத்தை தழுவினார் என்பதை விட இந்து மதத்தில் இருந்து வெளியேறினார் என்பதுதான் செய்தி. அதுதான் வரலாற்று செய்தி. இவையெல்லாம் எதற்காக? அகில இந்திய அளவில் ஒரே அடையாளத்தின் கீழ் இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரும் முயற்சி. இந்த கொடுமைகளில் இருந்து காலம் காலமாக இவர்கள் உழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுமைகளில் இருந்து இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு பெரும் முயற்சி. ஆனால் இன்றைக்கு RSS மிகச் சாதாரணமாக அரசியல் ஆதாயங்களுக்காக சில அமைப்புகளை தம்பயப்படுத்தி பதவிகளை தந்து அதிகார ஆசையை ஊட்டி சாதி பெருமையை பேச வைத்து தனித்தனி குழுக்களாக உடைத்து விட்டார்கள்.
அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று சொல்ல வைத்து விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எங்கள் சாதிக்கு தனி தலைவர் இருக்கிறார் என்று இந்த தலைமுறை பேசக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அம்பேத்கருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பேசுகிற ஒரு புதிய தலைமுறையை இந்த சங்க பரிவாரங்கள் தான் உருவாக்கி இருக்கிறது. ஒரே மேடையில் நின்ற தலித் இயக்க தலைவர்கள் இன்றைக்கு ஒரு மேடையில் நிற்க முடியாத சூழலை இந்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்தி விட்டார்கள். இந்தியா முழுவதும் இப்படி ஒவ்வொரு தனித்தனி சாதியாக இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் RSS சங் பரிவார்களின் திட்டமிட்ட சூது, சூழ்ச்சி, அரசியல். இதை எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்? இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இவற்றை எப்படி முறியடிக்க போகிறோம்? அப்படிப்பட்ட செயல் திட்டங்களின் மூலமாகத்தான் ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளும் அவர்கள் ஊடுருவுகிறார்கள். அரசியல் கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து ஊடுருவுவது, சாதி சங்கங்களை வளைத்து போட்டு அவர்களை மதவாத அரசியலுக்கு ஆட்படுத்தி அவர்கள் மூலமாக ஊடுருவுவது, சாதிய சங்கங்களை, சாதி பெருமைகளை பேச வைத்து அந்த உணர்வுகளை வளர்த்து மத வெறியை தூண்டுவது, அந்த மதவெறியின் மூலம் அவர்கள் சாதிக்க நினைப்பது மத மாற்றத்தை தடுப்பது, அவர்கள் சாதிக்க நினைப்பது ஒரே மதம் என்கிற இலக்கை தொடுவது, அவர்கள் சாதிக்க நினைப்பது இந்துக்கள் என்கிற பெரும்பான்மைவாதத்தின் மூலம் இந்த தேசத்தை இந்து ராஷ்டிராவாக கட்டியமைப்பது. இவையெல்லாம் அவர்களின் லாங் டேர்ம் கோல்ஸ், நீண்டகால நெடுங்கால இலக்குகள். அதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். நீங்க ஒரு சாதி சங்கத்தை உருவாக்கி நாளைக்கு அமித்ஷா அவர்களை வரவழைக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஏற்பாடு செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்க 100 பேர் தான் இருக்கிறீங்களா கூட 100 பேரை பார்க்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். உங்கள் கோரிக்கை என்னவென்று கேட்பார். அந்த கோரிக்கையை செய்கிறாரோ இல்லையோ அதை ஊதி பெருக்கி ஊக்கப்படுத்தி ஆதரவு தெரிவித்து அந்த உணர்வை அப்படியே ஊழித்தீயாக வளர்ப்பார்கள். ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் பேச வைப்பார்கள். நோக்கம் சாதி உணர்வு வளர வளரத்தான் மத உணர்வு வளரும். மத உணர்வு வளர வளரத்தான் இங்கே பிற மதங்களுக்கு எதிராக இவர்கள் விரும்புகிற பெரும்பான்மைவாத உணர்வை இங்கே கட்டமைக்க முடியும். தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய விரிவான அரசியல் சதித்திட்டங்களோடு தான் ஒவ்வொன்றையும் அவர்கள் மிக நுட்பமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். இது எதுவும் நான் இட்டுக்கட்டி பேசுவதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. மிகைப்படுத்துகிறேன், அதீத கற்பனையில் பேசுகிறேன் என்று கருதிவிடக் கூடாது. நான் சொன்ன ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே வருகிறது, நிகழ்ந்து கொண்டே வருகிறது. ஆகவே SIR என்பது வெறும் தேர்தல் லாபங்களுக்காக மட்டுமே சிலரின் வாக்குகளை பறித்து ஆட்சியை கைப்பற்றுவது என்பதல்ல. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. CAA என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்கி அதன் மூலம் தங்களுக்கு எதிரான வாக்கு வங்கியையும் சிதறடித்து இந்து பெரும்பான்மைவாதத்தை இங்கே நிலைநாட்டுவதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற இந்த கோட்பாடுகளை சிதைப்பதுதான் மதசார்பற்ற அரசாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசை மதவெறியர்கள் ஆண்டாடும் இன்றைக்கும் இந்த அரசு மதசார்பற்ற அரசுதான். மோடி, அமித்ஷா போன்ற மதவாதிகள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்தாலும் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கும் ஒரு மதசார்பற்ற அரசுதான். அதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு மதம், அரச மதம் இருக்கிற போது ஏன் எங்கள் நாட்டுக்கு ஒரு அரச மதம் இருக்கக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அது தர்க்கத்தின்படி சரிதான். ஆனால் ஏன் இருக்கக்கூடாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார். அதற்கு ஏன் நேரு துணை போனார்? அதற்கு ஏன் காந்தியடிகளும் ஒத்துழைத்தார்? அதற்கு ஏன் பட்டேலும் ஒத்துழைத்தார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உலகத்தில் எந்த மதமும் சகோதரத்துவத்திற்கு எதிராக இல்லை, சமத்துவத்திற்கு எதிராக இல்லை. அப்படி சகோதரத்துவத்திற்கும் சமத்துவத்திற்கும் எதிராக
ஒரு கோட்பாடு இங்கே இருக்கிறது. அந்த கோட்பாட்டை பேசுகிற, பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற கோட்பாட்டை பேசுகிற ஒரு மதம் அரச மதமாகிவிடக் கூடாது. ஒரு தர்மம் ஆட்சி கோட்பாடாக மாறிவிடக் கூடாது. அந்த மனு தர்மம் ஆட்சி பீடத்தில் கோலோச்சி விடக்கூடாது என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தில் அரசமைப்பு சட்டம் ஒன்றை ஏற்கவில்லை. கருத்து முரண்கள் இருந்தாலும், நேருக்கு நேரான மோதல்கள் கருத்தியல் அடிப்படையில் நிகழ்ந்தாலும் காந்தியடிகளும் அம்பேத்கரின் கருத்துக்கு ஒத்துழைத்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒத்துழைத்தார். அதனால் இன்றைக்கு இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கிறது. அருமை தோழர்களே, இந்த பின்னணியில் தான் எஸ்ஐஆர் ஏன் இங்கே திணிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மால் அதை எதிர்க்க முடியாமல் போகலாம், இன்றைக்கு நம்மால் அதை தடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் இவர்களின் ஒவ்வொரு நகர்விலும் இருக்கிற சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மக்களிடத்தில் அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை ஒரு பொது விவாதமாக, வெகுமக்கள் விவாதமாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கருத்தரங்கமும் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.